ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம ஆட்டுக்குட்டிங்களுக்குலாம் தண்ணி போட்டு விட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா இவங்கெல்லாம் வெளில மேயறதுக்கு போகிறாங்க. அதனால் நம்ம தண்ணி போதை நிறுத்தி வச்சுருந்தோம். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு அதுங்களுக்குலாம் தண்ணி போடலின்னா வயலுக்கு கூட போய் மேயறதுக்கு போக முடியாது. ஏன்னா அதுங்களுக்கு அந்தளவுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி போட்டு விட்றோம். பெரிய குட்டிங்களுக்கும் சேர்த்து தான். தண்ணி பாட்டில் பார்த்தோன்னே எல்லாம் ஒன்று குடிச்சிங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி குடிக்குதுன்ட்டு. சில பேர் வந்து என் கையெல்லாம் கடிக்கிறானுங்க. சின்னவன் தான் கடிக்கிறான்னு பார்த்தா பெரியவங்களும் அங்கே பாருங்கள், பெரிய ஆடு கூட வந்து கையை கடிக்கிறாங்க. புண்ணாக்கு வேணுமா அதுங்களுக்கு, அந்த புண்ணாக்கு வாசனைக்கு அது கூட கடிக்குது. எல்லாத்தையும் சமாளித்து நம்ம அடிக்கிற வெயிலில் தண்ணியை போட்டுட்டு வரதுக்காட்டியும் ஒரு மயக்கமே வந்துச்சுங்க இன்றைக்கி. குடித்ததுங்களாம் கொஞ்சம் கம்மன் இருக்குன்னு பார்த்தா குடித்ததும் வருது, குடிக்காததும் வருது. இங்கே பாருங்கள் சண்டையை. நான் தான் இந்த பாட்டில் பிடிக்கணும்னு எல்லாம் சண்டை. அதுவும் இந்த 3 குட்டி போட்டான் பாருங்களா, அந்த பசங்க 3 படுத்துறது சொல்ல முடியலிங்க. தூக்கி வச்சுட்டு ஒன்று ஒன்றா கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் வெயிட்டாக இருக்கானுங்க. தூக்கி வச்சுருக்க முடியல நம்மளால். எல்லாத்துக்கும் ஒரு பாட்டில் பற்ற மாட்டேங்குது. 2 போட்டாலும் குடிக்கிங்க போல இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு தண்ணி இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு டப்பா போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. மணி பார்த்திங்கன்னா 4:15. ஆனாலும் தரையில் வந்து கால் வைக்க முடியல. நல்லா சுடுது தரை, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது இன்றைக்கி. என்னன்னு தெரியல. எல்லோரும் மேய போகிறதுக்கு வேறு சவுண்டு விட்டானுங்க. எல்லோரும் கூட்டமாக கேட்டுக்கிட்டு நின்று கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, இந்த குட்டிலாம் போகிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும், போகிறதுக்காட்டி நம்ம தண்ணியை போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், தண்ணி போட்டதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன். அதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த அலமேலு பிள்ளை அழகியும் உடுக்க பிள்ளையும் 2 சவுண்டு விடுதுங்க. எனக்கு கொட்டாயிலே நிற்க முடியல. நானும் அது எட்டி பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து கேட்டை திறந்துட்டு சாத்திட்டு போயிட்டாங்களாம். மறுபடி தண்ணி போகிற வரைக்கும் இருங்கன்னு சொன்னது அவங்க சாத்திட்டு போயிட்டாங்க. சரிப்பா போடுப்பா, நான் போட்டே ஓட்டிகிட்டு போகிறேன், அதுங்கெல்லாம் சின்ன பசங்க தாங்காது அப்படின்னாங்க. அதுக்குன்னு உள்ளார போயிட்டாங்களாம். அந்த கற்றுதுங்க வழியிலே நின்றுக்கிட்டு 2ம். தண்ணி போட்டு விட்டதும் பாருங்கள், எல்லாம் எங்கெங்கே ஏறி ஜம்மன் ஏறி எல்லாம் வேடிக்கை பார்த்து நிற்கிறானுங்க. எல்லாம் இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு ஐயோ என் ஆட்டுக்குட்டிங்க மாதிரியே இல்லை, பார்க்கவே சலிக்கல, அந்த அளவுக்கு இருக்கானுங்க. மேலெல்லாம் பிசு பிசுனுங்குது, ஒட்டுது. நம்ம அலமேலு பிள்ளையை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வாயை பிளந்து அந்த லப்பரை வாய்க்குள்ளே விட்டால் தான் குடிப்பாங்க. தானாக பிடிச்சி குடிக்க தெரியாது. அங்கே பாருங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்ட லைனாக நிற்கிறத போகணுமா மேயறதுக்கு. நம்ம தெருவில் கலையை வேறு காய வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் போகிறதுக்காட்டியும் அதெல்லாம் ஓரமாக வேறு குமிச்சு வைக்கணும் போகிறதுக்கு வழி விட்டு. எலிக்குட்டி கூண்டு விளாட்றன் தான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு தான் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தால் அவனை என்னை பார்த்து தான் அவர் குதிச்சிட்டாரு கீழே. அவனையும் தூக்கிட்டு வந்து நேரில் நிற்க வச்சு தான் கொடுத்தோம். ஏன்னா தரை சுட்டுச்சு. எங்கே பாருங்கள், உங்கள் அம்மாட்ட குடிக்கிற மாரியே ஞாபகம், முட்டி முட்டி குடிக்கிறான் வேறு. காதை பாருங்களேன், ஏதோ பறவை பறக்கும்ல இந்த கழுகுலாம், அதுமாரி வச்சுருக்கான் காதை. வால் எப்படி ஆடுது பாருங்க. அதுங்க அம்மா கிட்டலாம் பால் குடிக்கும்போது இப்படி தான் டங்கு டங்கு டங்குன்னு ஆடும் அந்த வால், அதேமாரியே ஆடுது பாருங்க. நம்ம ஆட்டுக்குட்டிங்களுக்கெலாம் எந்த ஆட்டுக்குட்டிக்கும் வந்து பால் போட்டது கிடையாது. ஏன்னா எல்லா ஆடுமே மொத்தமாக குட்டி போடும், அதனால் எல்லாத்தையும் கலந்து விட்ருவோம். இப்போ இவனுக்கு மட்டும்தான் வந்து எந்த ஒரு ஆடுமே இல்லாமல் இருக்கான். அதாவது அலமேலு தான் இப்போ இருக்குது. அலமேலு பிள்ளைங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அவன்கிட்ட குடிக்கிறதுக்கு முடியல. ஏன்னா அது 2க்குமே பால் பற்ற மாட்டேங்குது. இவனு தான் கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையாக இருக்குது. ஏன்னா எல்லா ஆடுமே வந்து குட்டி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ எதுவும் குட்டி போட்ட ஆடு இல்லை. இனிமேல் உடுக்க குட்டி போட்டால் தான் உண்டு. அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு அக்கா தான் வந்து பசும்பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் கொஞ்ச நாள் காய்ச்சி இவனுக்கு மட்டும்னாவது போட்டு விடணும். அலமேலு பிள்ளைக்கெலாம் வேண்டாம், அவன்லாம் வந்து அவங்க அம்மாட்ட குடிச்சிப்பானுங்க. ஏன்னா இது வந்து லவ் போதாக இருக்குது, ரொம்ப குட்டி போதாக இருக்குது. 3 குட்டி போடுறதுனால இவன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கான். அது 2 மேயத்துக்கே கிளம்பிச்சு. இது கூட பிறந்தது 2மே வெளியில் வந்து வயலுக்கு மேயத்துக்கே கிளம்பிட்டாங்க. நம்ம எல்லா குட்டிங்களுக்குமே போட்டுட்டோம். இன்னும் மீதி இருக்கிறது தாலாட்டோட பிள்ளை மட்டும்தான். அவர் அவங்க அம்மா கூட வந்து குப்பை குழிக்கிட்ட படுத்திருந்தார். நம்ம கூப்பிட்டோம் ஏந்திரிக்கல. அவ்வளோ சோம்பேறி தொடங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு குட்டியாக இருந்துட்டு பாலை குடிச்சிட்டு ஜம்முன்னு இருக்கதும் அவனுக்கு ஒன்றும் புரியல. அவருக்கும் இந்த இதுக்கு வழியாக தண்ணியை கொடுத்ததும் எப்படி குடிக்கிறாரு பாருங்க. ஏந்திரிக்கல. அவனுக்கும் ஒரு பாட்டில் தண்ணியை போட்டு விட்டுட்டு நம்ம தாலாட்டுங்கிறோம். யானை கேட்க மாட்டேங்குது. ஏன்னா வேறு குட்டியை மாற்றி நான் ஊட்ட விட்டுறானோ, அதனால் இப்போலாம் யானை கேட்கறது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி எந்த கூட்டத்தில் நின்னாலும் சரி, எங்கே நின்னாலும் சரி, நம்ம தாலாட்டு அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவன் ஒண்டி தான் யானை கேட்பான். மற்ற ஆட்டெல்லாம் யானை கேட்காது, அது மட்டும்தாங்க கத்தும். இப்போ வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நம்மளை பார்த்தாலே பயந்தடிச்சு ஓடிடுறான். ஏன்னா வேறு ஆட்டுக்கெல்லாம் மாற்றி ஊட்ட விட்டதுனால நம்ம மேலே உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. நம்ம எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்து முடிச்சாச்சு. அலமேலு பிள்ளையும் யானைக்குட்டியும் தூக்கி உள்ளார போட்டோம். ஏன்னா அவனுக்கு பின்னாடியே நம்ம ஓட முடியாது, அதனால் உள்ளார கூண்டுக்குள்ளே போட்டாச்சு. கல்லையை வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி விட்டு படுதா எடுத்து போட்டு மூடிட்டோம். ஏன்னா இவனுக்கு போகும்போது கல்லையை தின்னுடுவானுங்க, அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ண வச்சாச்சு. இவங்களும் மேயத்துக்கும் ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப நேரமாக ரெடியாக நிற்கிறாங்க. ஆள் எப்போ வெளில வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு. அழகிய பாருங்கள், இப்படியே தாங்க நேரம் ஆயிடுச்சுன்னா கேட்டுக்கிட்டே வந்து நின்றுக்க வேண்டியது. கராமரான்னு கத்த வேண்டியது.
நான் நின்று திட்டிகிட்டு இருக்கேன், அதனால் என்னை உத்து உத்து பார்த்துட்ருக்காரு. அலமேலுலாம் இப்படி இல்லைங்க. அலமேலுலாம் ரொம்ப அமைதி. அதுக்கு பிறந்ததை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அது இப்போ ஒரு 10 நாளாக தாங்க இப்படி பண்ணுறான். அதுக்கு முன்னாடி கம்முனு தான் இருந்தான். சில ஆடுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடு கத்துறது வந்து பிடிக்காது, வந்து முட்டுங்க. நான் ஃபஸ்ட்டில் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள், கருப்பு ஆடு. அந்த ஆடு வந்து அப்படி தான், யார் கத்துனாலும் படுத்திருந்தா கூட ஏஞ்சி போய் முட்டிட்டு தான் வரும். அது அதுக்கு வந்து அது அமைதியாக இருக்கணும்னு நினைக்கும். அது கத்தவும் கத்தாது. அதிகபட்சமாக ரொம்ப பொறுமையாக கத்தும். அது கத்துறதே கேட்காது. அது மாரியே ஆடு இருக்குது, இவனை மாரியே ஆடு இருக்குது. மனசாலி மாரி தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. கேட்டை திறந்ததுக்கு அப்புறம் தான் சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிதுங்க. அப்பாடின்னு இருந்துச்சு எனக்கு. எல்லாம் எப்படி மேய போகிறாங்க பாருங்கள். அதில் இந்த சின்ன பசங்களாம் கத்திக்கிட்டே ஓடும்போது அது கேட்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்குங்க. வருங்க சின்ன பசங்களாம் எப்படி ஓடுதுங்க அப்படின்ட்டு. அதை ஒருத்தர் மயில் பிள்ளை நின்று யோசிக்கிறான், கல்லையை திங்கலாமா இதுக்குள்ளே போய் அப்படின்ட்டு யோசிக்கிறான். எல்லாரும் போகிறானுங்க. நம்ம அலமேலு பிள்ளையும் அந்த எலிக்குட்டி மட்டும்தான் விளாட்ருக்கான். நம்ம உடுக்கைக்கு என்னாச்சுன்னு தெரிலிங்க. ரொம்ப ஸ்லோவாக நடக்கான். வர வர ரொம்ப வயிற்றில் புள்ள இருக்கிறதும் ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டுருக்கான். அவனை என்ன ஏதுன்ட்டு பார்க்கணும். தனியாக கவனிச்சா மட்டும்தான் முடியும். இன்னும் ஒரு 2-3 நாள் தாங்க. வயல் வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆடுங்களை கவனிக்கிற வேலை தான். இந்த ஒரு 3 மாதத்துக்கு வருஷம் வந்து இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு அதுங்களை கொஞ்சம் கவனிக்கிறது முடியாமல் போயிடுது. அதனால தான் ஆடுங்கள்லாம் கொஞ்சம் இழைச்சி போயிருக்கானுங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் அதிகபட்சம். அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிடும். நம்மளும் வந்து கல்லலில் போகிறோம். இன்றைக்கி காஞ்சிச்சு நல்லாவே. மூட்டை பிடிச்சிட்ட வேண்டியது தான். நமக்கு வேலைக்கு வரவங்க கல்லாஞ்சிட்ருக்காங்க நம்ம கொல்லையில் தான். அவங்க வெய்ய தாழ்ந்து வராங்க அப்படின்னாங்க. 2 பேரும் தான் மூட்டை பிடிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 8 மணி வரைக்கும் நல்ல வேலை இருக்குங்க.